வெரைட்டி சமையல் பை லதா. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் 2 கிலோ மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க. ஒரு தேங்காய் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் மசாலா அரைக்கிறதுக்கு. இது மட்டன் தாளித்து விடுறதுக்கு வச்சுருக்குறேங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேங்க. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. கடுகு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக. வாங்க பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடாகிடுச்சுங்க. நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேங்க தாளிச்சு விடுறதுக்கு மட்டன்னு. ஆயில் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்ச மட்டன் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. ஒரு 50 கிராம் போட்டுக்கிறேன். அடுத்தது புதினா கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கிறது போட்டுக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கலாங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 4 விசில் கொடுக்கலாங்க. நாலு விசில் வரட்டுங்க. சைடில் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு கடாயில் மசாலா நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கடாய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்ததாக சோம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறோம். பட்டை 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். லவங்கம் ஒரு 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 100 கிராம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுவும் இதிலே சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சு 3 தக்காளியும் நல்லா பீஸ் போட்டுக்கிட்டேங்க. பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறோம். வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 6 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி தூள் 5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேங்க. சில்லி பவுட்ரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேங்க. ஏன்னா இந்த சமையல் வந்து 10 பேருக்கான குழம்பு வைக்கிறேங்க நான். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா மட்டன் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு உப்பு கறி ரொம்ப பிடிக்குங்க. சூப்போடனா கொஞ்சமாக கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க.
உப்பு கறி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். மசாலா அரைச்சி வச்சது ஊற்றுனா குழம்பு ரெடி ஆகுது. இப்போ மசாலா ஊற்றிக்கலாங்க. ஊற்றியாச்சுங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடிங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுருங்க. கொத்தமல்லி இலை போடுறேங்க. குழம்பு கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிராமத்து ஸ்டைல் தாங்க பண்ணியிருக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.